இன்னைக்கு நம்ம விஐபி சேனலில் பார்க்க போகிறது ரசம். நிறைய பேத்துக்கு ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 வத்தல் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், ஒரு சின்ன பூடை உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஜீரகம், மிளகு, பூடு, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப சொரன்னு அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு சொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சொரன்னு இருக்குது, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடாய் ஹீட் ஆன உடனே ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக தாளிச்சாதான் அந்த பச்சை ஸ்மெல் போகும், அதனால் கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிக்கலாம். சிம்மில் வச்சே தாளிங்க, இல்லைனா லைட்டாக அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போது அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இந்த சொம்புக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியை சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. ரசம் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் வடைக்கு போடுற பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக போட முடியாதுங்கிறதுனால. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை போட்டுடலாம். அந்த கடுகு அந்த மிக்ஸரை ஃபஸ்ட்டு போடுறேன். கொஞ்சம் கடுகு எல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுருக்க வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் போட்டோன்னா ஸ்மெல் அடிக்கும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணால் அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காது. இப்போ தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததை எடுத்து ரசத்தில் ஊற்றிடலாம். இப்போ தேவையான கொத்தமல்லியை மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சாப்பிட்ற ரசத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடலை இருக்கு. ரசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
ட்ரை பண்ணுங்க.